வணக்கம் ஜோதிட நேயர்களே. பிரதி வியாழனன்று ஜோதிடமும் எண் கணிதம் என்ற தலைப்பில் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக்கொண்டு வருகிறேன். எனது அனுபவம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வருகிறேன். எண் கணிதம் ஒரு நல்ல சப்ஜெக்ட். எண் கணிதம் ஒரு நல்ல பாடம். எண் கணிதம் மிக மிக முக்கியம். ஆனால் அந்த எண் கணிதத்தின் வாயிலாக நாம் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம், சில தவறான விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பு மனித இயல்பை பற்றி பார்க்கலாம். ஒரு சில மனிதர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் என்று கேட்டால், அந்த மனிதர், அதை குறித்த மனிதர் எதிரே வரும்பொழுது அந்த ஆசை வரும். ஒரு கராத்தே மாஸ்டரை பார்த்தால், சார் எங்கே சார் கிளாஸ் எடுக்கிறீங்க, எனக்கு கராத்தே படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அந்த அளவுக்கு ஆசை இருக்காது. அவரை பார்த்த உடனே அந்த ஒரு ஆசை வரும். ஒரு ஜிம் மாஸ்டரை பார்த்தா, எந்த ஜிம்மில் சார் மாஸ்டராக இருக்கீங்க, எந்த ஜிம்முக்கு போகிறீங்க, எனக்கும் சேரணும், எனக்கும் நிறைய ஆசை இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரு மருத்துவரை கண்டா கூட வயிற்று வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் சில மக்களுடைய பழக்க வழக்கங்கள் இயல்பாக இருக்கும். ஆனால் அது உண்மை அல்ல. ஒரு மனிதனுக்கு நல்ல ஆரோக்கியம் வேண்டும் என்றால் அதற்குரிய பயிற்சியினை தானாகவே செய்ய வேண்டும். ஒருவரை பார்த்த உடனே அதை தீர்மானிக்கக்கூடாது. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஒரு ஜோதிடரை பார்த்தால் உடனடியாக நட்சத்திரம் சொல்வது, ராசி சொல்வது, சார் எண் கணிதத்தில் எனக்கு சொன்னாங்க சார், நீங்கள் 15ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம், 25 வயசு பிறகு நல்லா இருப்பீங்க. எண் கணிதம் அப்படி தீர்மானிக்காது. மிக மிக தவறான அது ஒரு தீர்மானம். ஒரு மனிதனுடைய ஆயுளையோ ஒரு மனிதனுடைய அதிர்ஷ்டத்தையோ அதை தீர்மானிக்காது. ஒரு சில விஷயங்களை தோராயமாக சொல்லலாம். 6ஆம் எண்ணில் பிறந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் உண்டு, நீங்கள் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை மேற்கொள்வீர்கள். இதெல்லாம் பொதுவான கருத்துக்கள். உங்களுக்கு நல்ல அழகான மனைவி அமையும், இப்படியெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இதில் என்ன நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அப்படி பிறந்த ஒரு மனிதனுடைய ஜாதகம் சுக்கிரன் ஜாதகத்தில் வலுப்பெற்று செவ்வாய் சந்திரனோடு சம்பந்தம், செவ்வாயோடு இணைந்து சந்திரனோடு பார்த்தால், சந்திரனை பார்த்தால் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அட்டவணை உங்களுக்கு கூர்ந்து கவனிக்க சொல்கிறேன், பாருங்கள். ஜோதிடமும் எண் கணிதமும், எண் கணிதத்தில் சுருக்கமான சில விஷயங்களை சொன்னேன். ஜோதிடத்தில் சுக்கிரன் அவ்வாறு கெட்டிருந்தாலோ பலகீனப்பட்டிருந்தாலோ அவருக்கு திருமண வாழ்க்கையில் நிம்மதியை தேடிக்கொள்ள இயலாது. மீண்டும் திருமணம் செய்வதற்கோ அல்லது திருமணமான பெண்ணை தனக்கு துணையாக 2ஆம் முறையாக சம்பந்தப்படுத்தி கொள்வதற்கோ வாய்ப்புகளை தேடிக்கொள்வார்கள். அதற்கு ஜோதிட சாஸ்திரம் என்ன ஆதாரம் சொல்கிறது, இதை பார்ப்போம்.